ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருந்து நீதி செய்கிறவர், சீக்கிரத்திலே பதில் தருகிறவர், உங்களுக்கும் பதிலை தந்து மகிழ பண்ணுவாராக. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த வருடத்தின் இந்த முதல் நாளிலே அன்றுக்கு நேராக நம்முடைய ஆத்துமாவை உயர்த்துவோம். ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருப்பீராக. அன்றுட்டு அப்படியே கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த 2024 நாங்கள் ஆசைப்பட்டு கேட்கிற ஒன்று, ஆண்டவரே, உம்முடைய கண்மலையிற்குள் உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே எங்களை ஒளித்து வைப்பீராக. பொல்லாத மனிதர்களுடைய கண்களுக்கு, பொல்லாத சத்துருவினுடைய கண்களுக்கு, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவினுடைய தந்தரங்களுக்கு பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒளித்து கொள்ளுவீராக, உம்முடைய செட்டைகளுக்குள் ஒளித்து கொள்ளுவீராக. விசுவாச வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே நாங்கள் சந்திக்க போகிற போராட்டங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஒளித்து மறைத்து வைத்து கொள்ளுவீராகப்பா. ஒளித்து கொள்ளுவீராக, மறைத்து கொள்ளுவீராக. தீமைகளுக்கு, உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு, ஆண்டவரே உலகத்தினுடைய பாவ சோதனைகளுக்கு எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களை ஒளித்து மறைத்து வைப்பீராக. தீமை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி இருக்கிறீரே. எங்களுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு எதிராக எழும்பி வருகிற எந்த பொல்லாப்பும் எங்களுடைய கூடாரத்திற்குள் வராதபடி, ஆண்டவரே அந்த தீமை எங்களுக்கு நேரிடாதபடி நோவாவை பொல்லாப்புக்கு விலக்கி, நோவாவை அக்கிரமங்களுக்கு விலக்கி, நோவாவை ஆண்டவரே அசுத்த காரியங்களுக்கு விலக்கி, பேழைக்குள் வைத்து அழிவுக்கு விலக்கி பாதுகாத்த எங்கள் தெய்வமே, எங்கள் கைகளை உம்மிடத்துல உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராயில் அதை காவல் காக்கிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று எழுதியிருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காத்து கொள்ளுவீராக. வலுவாதபடி, பரிசுத்த வாழ்க்கையிலே வலுவாதபடி, விசுவாச வாழ்க்கையிலே வலுவாதபடி, பிசாசினுடைய வஞ்சகங்களுக்கு ஆண்டவரே சிக்குண்டு உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய சத்திய வார்த்தைகளை விட்டு நாங்கள் வழுகி போகாதபடிக்கு, வலுவாதபடிக்கு தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துகிற தெய்வத்தினுடைய திருக்கரத்திலே ஹல்லேலூயா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பற்பல போதனைகளிலே சிக்குண்டு அலையாதபடிக்கு அவைகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி, கள்ள ஆராதனைகளுக்கு, கள்ள போதனைகளுக்கு, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஆண்டவர் அவைகளுக்கு எங்களை விலக்கி காப்பீராக. ஷபாலா ரபாடா ரபாடா ரிகாடா ரபாதானா. எங்களை மட்டுமல்ல, எங்கள் தேசத்தை, எங்கள் தேசத்தில் இருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவரே இப்படிப்பட்ட வஞ்சகங்களுக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த விதத்திலும் கரைப்படாதபடிக்கு, எந்த விதத்திலும் ஆண்டவரே தீட்டுப்படாதபடிக்கு, எந்த விதத்திலும் அசூசி அடையாதபடிக்கு அவைகளுக்கு விளக்கி பரலோகத்தின் தேவன் நீர் எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவ ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே எங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிறவரே, எங்களுக்கு இந்த வருடம் எது தேவைன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் வாய் திறந்து சொல்லுவதற்கு முன்னமே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நித்தமும் தேடுகிற ஒரு கிருபையை எங்கள் மேல் வைப்பீராக. உங்க பிரசன்னத்தையும் உம்முடைய வார்த்தையையும் அதிகமாக தேடி தியானிக்கிற ஒரு பரலோகத்தின் கிருபை தேவ பிள்ளைகளாகிய எங்கள் மேல் இறங்கி வருவதாக ஆண்டவரே, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலங்களில் அதை இதை தேடி அலைப்புண்டு சிக்குண்டு அலையாதபடிக்கு ஆண்டவரே உங்க சமூகத்தை அதிகமாக தேட, உங்க பிரசன்னத்தை அதிகமாக தேடுகிறதற்கு ஒரு ஆர்வத்தை, ஒரு வாஞ்சையை, ஒரு விருப்பத்தை எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குவீராக, பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வருஷத்தில் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவீராக. நாங்கள் ஒரு இடத்துல ஆண்டவரே பிரசன்னமாகுவதற்கு முன்னமே கர்த்தர் பிரசன்னமாவீராக. கர்த்தாவே, எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லட்டும். கர்த்தாவே, எனக்கு முன்பாக நீர் முன் செல்லுவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை கடந்து செல்லுவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட, முதலாவது உம்மை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதி நியாயங்களை நாங்கள் மையப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி கர்த்தரை தேட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முன் உரிமைகள் எல்லாம், எங்களுடைய இம்பார்ட்டன்ட் முக்கியமான காரியங்கள் எல்லாம் தேவனுக்குரியதாக இந்த வருஷத்தில் இருக்கட்டும் அப்பா. தேவ திட்டத்திலிருந்து, தேவ சித்தத்திலிருந்து எங்களை திசை திருப்பும்படி இருக்கிற எந்த காரியத்திலையும் எங்களுடைய பலனையோ, எங்களுடைய திறமைகளையோ, எங்களுடைய ஆண்டவரை தாளந்துகளையோ நாங்கள் அதில் செலவழித்து விடாதபடிக்கு எங்களுக்கு தேவையானது ஒன்று என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரியாதை போல நல்ல பங்கை தேட, அந்த நல்ல பங்குக்கு எங்கள் நேரத்தை செலவழிக்க, அந்த நல்ல பங்கு எங்களுடைய நேரங்களை முதலீடு செய்ய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா, உதவி செய்வீராக. இந்த 2024 வீணான மாயைகளிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி எங்களுக்கு உண்டான தேவ கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடிக்கு அவைகளுக்கு விளக்கி எங்களை நீர்
காத்து கொள்ளுவீராக. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க கைகளை உயர்த்துகிறோம்ப்பா. உங்க கைகளை ஆண்டவர்ட்ட உயர்த்துங்க. உங்க ஆத்துமாவை ஆண்டவர்ட்ட உயர்த்துங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை ஆசீர்வதித்தவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம போக விடேன்னு சொன்ன யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டு அப்புறம் கடந்து போனவரே, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பெருமைக்காக அல்ல, எங்க புகழுக்காக இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் உம்மிடத்துல கேட்கவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய பாளையங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய தொழில் ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஓ, உம்முடைய நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து எங்களுக்கு உண்டாவதாகப்பா. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்கிறவர், அதிகமாக கொடுக்கிறவர், அதிகமாக செய்ய வல்லவர். நீர் செய்து முடிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு உம்முடைய இரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய விடுதலைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உம்முடைய திரு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். இந்த 2024 நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய இரட்சிப்புக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தருடைய நன்மைக்காக நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென்.